முதல் எதிரி தேர்ந்தெடுத்துட்டீங்களான்னு தேர்ந்தெடுத்துட்டேங்க. சாதிதான் என் முதல் எதிரி. ஏன் சாதியை சொல்லி என்ன கிண்டல் பண்ணுவாங்க. அரசியல்னா ஒரு எதிரியை முடிவு பண்ணிக்கலன்னா அது அவங்க சொல்றது தற்கால சம்பாத்திய அரசியல் பத்தி சொல்றாங்க. எனக்கு அரசியல் கடமை, என் தொழில் சினிமா, கோடி கோடியாக சம்பாதிப்பேன். அப்புறம் இதெல்லாம் என்ன பண்ண போகிறேன்னு யோசிச்சா இவங்க சுவிஸ் பேங்க்கில் வச்சுருக்காங்களே சுவிட்சர்லாந்தில், அந்த பணம்லாம் இவங்க வியாதியஸ்தர்களாக படுத்து கிடக்கும்போது திரும்பி வந்துதான்னு பார்த்தா வரவே இல்லை. அது அவங்க நம்புகிற சொர்க்கம். இந்த சொர்க்கங்கிற மாயை நம்ம ஒரு 4 சதுர அடி நிலம் வாங்கணும்னா புரோக்கர்கிட்ட கேட்பேன், எங்கப்பா இருக்குது, இது இங்கே இருக்குது, ரூட் இருக்கா, ட்ரெயின் இருக்கா பக்கத்தில், சாக்கடை வழியா பக்கத்தில், போய் மிதித்து பார்ப்போம். யாருமே பார்க்கல. பார்த்துட்டு ஒரு புரோக்கர் கூட சொல்லலை நம்மகிட்ட. இருக்கிறதா நம்பிட்டு இருக்கிற ஒரு இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்குறோம். இதுக்கு இல்லை போடணும், இந்த சங்கிலி கொடுத்தார அதுதான் சொர்க்கத்துக்கான அட்வான்ஸ். என் படத்தில் வரும், இந்த பாட்டெல்லாம் வரும். இதை உணர்ந்து தான் நான் வந்திருக்கேனே தவிர ஏதோ தப்பி அரசியலில் எங்கே போகணும், தடுமாற்றமாக இருக்க, பிடிக்க ஒரு தோல் வேணும். ஏன் சாதியை சொல்லி என்ன கிண்டல் பண்ணுவாங்க. அதனால என்ன கேட்டாங்க, முதல் எதிரி தேர்ந்தெடுத்துட்டீங்களான்னு தேர்ந்தெடுத்துட்டேங்க. சாதிதான் என் முதல் எதிரி. இனி உக்காரணும் இல்லை நடக்கணும். முட்டிக்கு வேற வேலை கொடுக்க கூடாது. புரியுதுங்களா? அது தரையில் படுறதுக்காக வச்ச இடம் இல்லை. இதுதான் உள்ளங்கால் தான் தரையில் படுறதுக்காக வச்ச இடம். கட்டை விரல் ரொம்ப முக்கியங்க. அது கையில் இருந்தாலும் காலில் இருந்தாலும் முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கோபம் என் நெடுநாளைய கோபம். பிறப்பினால் நான் எவருக்கும் தாழ்ந்தவன் அல்ல, என்னை விட உயர்ந்தவர் யாரும் இல்லை என்பதை உங்கள் மனதில் பதிய வைப்பதுதான் இமாலய சாதனை. அதில் ஏறி நின்று கூவி விழிக்கும் டென்சிங். அங்க பறக்கட்டும் பாரத மாதாவின் கொடி. ஒரு சமுதாயத்தின் முன்னேற்றத்தை, பெண்களின் முன்னேற்றத்தை வைத்துத்தான் அளவிட முடியும். அம்பேத்கர் சொல்லியிருக்கிறாரு. நாங்க என்ன சொன்னோம், மக்கள் நீதி மையத்தில் பெண்களுக்கு ஒரு உரிமை தொகை கொடுக்கணுங்க அப்படின்னு அது நாங்க சொன்னோம். செய்யல, சொன்னோம். ஐடியா எங்க இருந்து தான் வந்தது. ஆனா அதை செயல்படுத்தினார்கள். செயல்படுத்தினால் என் சகோதரன், அவ்வளவுதான். நான் வேற பார்க்கல. எனக்கு கட்சியும் கிடையாதுங்கிறேன் நான்.